ஓம் சாய்ராம். சாய் குடும்பத்தினர் அனைவருக்கும் என்னோட அன்பான வணக்கங்கள். மை ஹார்ட்லி வெல்கம்ஸ் டு மை லவபிள் சாய் டிவோட்டீஸ். இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, நிறைய பேருக்கு இந்த டவுட் இருந்திருக்கும். பாபாவை எப்படி வழிபடுறது, அவரை வழிபடுறதுக்கான முறைகள் என்ன மாதிரியான பூஜை புனஸ்காரம் பண்ணணும். எனக்கு தெரிஞ்ச ஒருத்தவங்களுமே இந்த டவுட் எனக்கு கேட்டிருந்தாங்க. நீங்கள் ஒரு சாய் டிவோட்டியாக இருக்கீங்க, நான் இப்போ தான் பாபாவை கும்பிட ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ பாபாவுக்கு என்ன மாதிரியான வழிமுறைலாம் இருக்குது அவரை வழிபடுறதுக்குன்னு கேட்டாங்க. அவங்களுக்கு சொன்ன அதே பதில் தான் உங்ககிட்டேயும் நான் சொல்ல போகிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம எல்லாருக்குமே தெரியும் பாபா எவ்வளோ ஒரு எளிமையான மனுஷன் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் பாபாவுக்கு நீங்கள் பெரிய பெரிய பூஜை பண்ணுறது, பெரிய பெரிய பூமாலையெல்லாம் போட்டு கவனிச்சாதான் அவர் நம்மளை ஏற்றுப்பார் அப்படின்லாம் கிடையாது. அப்போது பாபாவுக்கு நான் நல்ல பூலாம் போட்டு அலங்கரித்து அழகு பார்க்குறேனே, அப்போ அதெல்லாம் வேஸ்ட்டா அப்படின்னு கேட்டால் அப்படிலாம் கிடையாது. ஒரு சில பேருக்கு பாபாவை நல்லா அலங்கரித்து பார்த்தா தான் அவங்களுக்கு ஒரு திருப்தி கிடைக்கும் அந்த பூஜை பண்ணுறதுல, இல்லையா? பட் என்னால் பாபாவை அந்தளவுக்கு எதுவும் அவருக்கு கவனிக்க முடியல அப்படின்னா ஒன்றுமே பிரச்சனை கிடையாதுங்க. உங்கள் வீட்டில் தண்ணி இருக்கா? ஒன்றுமே வேணாம். தண்ணி இருக்கா? ஒரு டம்ளர் தண்ணி கொண்டு வைங்க. உங்ககிட்ட எதனா பூ, ஒரு சாமந்தி பூ, ஒரு ரோஜா பூ, ஒரு செம்பருத்தி பூ எது இருக்கோ உங்கள் வீட்டிலே இருந்தால் கூட பறித்து அவருக்கு வைங்க. வச்சுட்டு பாபா அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட வேண்டுதல் என்னவோ அவர்கிட்ட சொல்லுங்கள். அதுவே அவருக்கு போதும். வேறு எதுவும்லாம் பாபா நம்மக்கிட்டேருந்து எதிர்பார்க்க மாட்டார். பாபாவை பொறுத்த வரைக்கும் எந்த பாகுபாடும் கிடையாது. இவங்க ஏற்றவங்க, இவங்க தாழ்ந்தவங்க அப்படிலாம் கிடையவே கிடையாது. எல்லாருமே அவருக்கு ஒன்று தான். அதே மாதிரி நிறைய பேர் பாபாக்காண்டி விரதம் இருப்பீங்க. எனக்கு புரியுது, பாபாவுக்கு நீங்கள் விரதம் இருந்தால் உங்களுக்குள்ளே ஒரு நம்பிக்கை வரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, பாபாவுக்கு விரதம் இருக்கிறது சுத்தமாக பிடிக்காது. இது சாய் சச்சரிதத்திலே இருக்கும், வேணால் படித்து பாருங்கள். பட் உங்கள் மன திருப்திக்காக நீங்கள் இருக்கீங்க. ஆனால் பாபா பொறுத்த வரைக்கும் நமக்காக நம்ம பொண்ணு, நம்ம பையன் இப்படி விரதமாக இருக்காங்களேன்னு சொல்லிட்டு கஷ்டம் தான் படுவார். ஏன்னா நம்மளோட சாய்நாதர் பைரவர் முதற்கொண்டு, புழு பூச்சிகள் முதற்கொண்டு பட்னியாக இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிற அவர், நம்மளோட குழந்தை, நம்மளோட பக்தர் இப்படி பட்னியாக இருக்காங்கன்னு நினச்சா அவர் சும்மா விடுவாரா சொல்லுங்கள்? அதனால் விரதம் இருக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கொஞ்சமாக விரதம் இருங்க. ரொம்பலாம் விரதம் இருக்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஓகேங்களா? அந்த விரதம் இருக்கிறதுக்கு பதிலாக நீங்கள் யாராவது முடியாதவங்களுக்கு இதெல்லாம் ஹெல்ப் பண்ணலாம். ஒரு பெரியவங்க இருக்காங்களா, ஒரு 4 பெரியவங்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்கலாம். நம்ம ஏரியாலலாம் இந்த ரோட் சைடு இருப்பாங்க இல்லையா, அவங்களில் யாருக்காவது குளிர்காலம் வரப்போ பெட்ஷீட் வாங்கி கொடுக்குறது, இல்லை கொடை வாங்கி கொடுக்குறது. கொடை வாங்கி கொடுத்தா அவங்க வெயிலையும் யூஸ் பண்ணிப்பாங்க, மழையிலையும் யூஸ் பண்ணிப்பாங்க. பைரவர்களுக்கு சாப்பாடு வைக்கிறது, பிஸ்கெட் போடுறது, ஏதோ ஒன்று. இல்லை உங்கள் வீட்டாண்டக்கா டெய்லியுமே காக்கா வருவாங்க இல்லையா, காக்கா வருவாங்க, சிட்டுக்குருவி வருவாங்க. இவங்க எல்லாருக்குமே ஒரு வாட்டி அரிசி தூவி பாருங்களேன், லைனாக ஆட்டோமேட்டிக்காக எல்லாரும் வந்துடுவாங்க. காலையில் குருவிங்க வருவாங்க, மத்தியானம் டைமில் காக்காங்க வருவாங்க. இந்த மாதிரி அவங்கவுங்க ஒரு ஒரு டைம் அலாட் பண்ணி வச்சுப்பாங்க. இந்த நேரத்துக்கு போனால் நம்மளுக்கு அங்கே அரிசி கிடைக்குமே அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி சாப்பிட்ற எல்லாருமே ஏதோ ஒரு குருவியோ பைரவரோ காக்காவோ கிடையாது. சாக்ஷாத் நம்மளோட பாபா தான் அவங்களோட ரூபத்தில் சாப்பிடுவாருன்றதை நீங்கள் நம்பணும். கண்டிப்பாக நீங்கள் நம்பணும். அதே மாதிரி நீங்கள் எங்கன்னா வெளியே போகும்போது யாராவது உங்கள்கிட்ட யாசகம் கேட்டாங்கன்னா, மோஸ்ட்லி நம்ம யாரும் அப்படி கல் மனசோடு போக மாட்டோம், கொடுப்போம். அதுவும் ஒரு சில பேர் அதில் கொஞ்சம் ஃபோர்ஜரி பண்ணுறவங்களாம் இருக்காங்க. நல்லா இருந்துக்கிட்டே யாசகம் கேட்குறது, அவங்கள விடுங்க. பட் உண்மையாகவே யாசகம் கேட்குறதுக்குன்னு ஒரு சில பேர் இருப்பாங்க இல்லையா, அவங்க யாரையாவது பார்த்தா அலட்சியமாக இவங்க தானே அப்படின்னு சொல்லி விட்டுறாதீங்க. அவங்க உங்ககிட்ட பெரிய பெரிய அமௌண்ட் எதிர்பார்க்க போகிறதில்ல. உங்ககிட்ட என்ன இருக்கோ, ஒரு 5 ரூபா 10 ரூபான்னா கூட மனசார அவங்களுக்கு தட்சிணையாக கொடுத்துட்டு போங்க. ஒன்று மட்டும் மறந்துடாதீங்க, இன்றைக்கி நம்ம எல்லார் வீட்லேயுமே கால் மேலே கால் போட்டு ஆட்சி பண்ணிகிட்ருக்க நம்ம சாய்பாபா ஷீரடியில் இருக்கப்ப வீடு வீடாக போய் யாசகம் கேட்டு தான் வாழ்ந்தார். அவருக்கு தங்கிறதுக்கு வீடு கிடையாது, சொந்தம்னு சொல்லிக்கிறதுக்கு மக்கா மனுஷன் கிடையாது, அவருக்கு போட்டுக்கிறதுக்கு நல்ல துணி கூட கிடையாது. ஒரு ஜாப்லா பையில தான் தட்டு வச்சுக்கிட்டு வீடு வீடாக போய் யாசகம் கேட்டவர் தான் நம்மளோட பாபா. அவரோட ரூபத்தில் இருக்கவங்க எல்லாமே, அந்த யாசகம் கேட்குற எல்லாமே அவங்களும் ஒரு விதத்தில் பாபா தான்றதை மறந்துடாதீங்க.
அதனால ஒரு நாளும் அவங்கள அலட்சியமாக பார்க்காதீங்க. இது என்னோடய கைண்ட் ரெக்வெஸ்ட். நான் இப்போ வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, என்கிட்ட எதனா சேஞ்ச் நான் காசு குடுக்குறேன், அது எனக்கு சேஞ்ச் கிடைக்குது அப்படின்னா, எந்த காயின்ஸாக இருந்தாலும் சரி, என்னோட பாபா கால்கிட்ட போய் வைப்பேன். தப்பே கிடையாது. என்னடா இது ரூ. 1 தான் நம்ம வைக்கிறோம், ரூ. 2 தான் வைக்கிறோம், அப்படிலாம் கிடையவே கிடையாது. கட்டு கட்டா வச்சா தான் பாபா ஏத்துப்பாரு. யார் சொன்னது உங்களுக்கு அந்த மாரிலாம்? சில பேர் அந்த மாரி இருக்காங்க. கட்டு கட்டா தான் நம்ம எடுத்துட்டு போய் பாபா கிட்ட வைக்கணும். ரூ. 1 ரூ. 2லாம் வைக்கக்கூடாது. அப்படிலாம் இல்லைங்க. அவர் அந்த ரூ. 1 ரூ. 2 தாங்க யாசகமா கேட்டு வாங்குனாரு. ஏன்னா, நானே இத யோசிச்சிருக்கேன். என்னடா அது ஒரு ரூ. 5 ரூ. 10 வைக்கிறோமே பாபா கிட்ட. வச்சா ஒரு ரூ. 500 ரூ. 100 வைக்கணும். நம்ம என்ன இப்படி வைக்கிறோமே அப்படின்னு சொல்லிட்டு யோசிப்பேன். ஆனா, அவரு அந்த மாரிலாம் முதல்ல அந்த ரூ. 1 ரூ. 2 கூட அவரு கேட்கறதில்ல நம்மகிட்ட. நம்ம தான் போய் வைக்கிறோம். சரிங்களா? அவரு நம்மளுக்கு குடுக்குறது தான் நம்ம திரும்ப அவர்கிட்ட குடுக்குறோம். நம்ம ஒண்ணும் அவர்கிட்ட போய் வந்து புதுசா இந்தாங்க பாபான்லாம் குடுக்குறதில்ல. ஏன்னா, நம்மளுக்கெல்லாம் குடுக்குறதே அவரு தான். நம்ம போடுற ட்ரெஸ்ஸுலேருந்து, நம்ம சாப்பிட்ற சாப்பாடுலேருந்து, பாபாவோட ஆசீர்வாதத்தில் தான் நம்மளுக்கு இது எல்லாமே கிடைக்குது. அதனால நம்ம ஒன்றும் அவருக்கு குடுக்குற அளவுக்கு நம்ம பெரிய ஆள் கிடையாது. இன்னொன்று, நீங்கள் பாபாவுக்கு டெய்லி ஆர்த்தி காட்டலனா கூட பரவாயில்ல. தேர்ஸ்டே மட்டுமாச்சு அவருக்கு நான் சொன்ன மாரி ஒரு டம்ளரில் தண்ணி, முடிஞ்சால் உங்களால் வீட்லேயே எதனா ஒரு பிரசாதம். அவருக்கு பார்த்தீங்கன்னா கேசரி ரொம்ப பிடிக்கும். அதாவது இந்த கலர்லாம் ஆட் பண்ணாமல் ஒயிட்டாகவே செஞ்சு வைங்க. அதே மாரி அவருக்கு வந்து இந்த பச்சரி ரொம்ப பிடிக்கும். ரவையில் பண்ணுவாங்க. ஸோ அது வைங்க. அதுக்கடுத்து பூந்தி பாபாவோட ஃபேவரெட் இல்லையா? பூந்தி வைங்க, அவல் வைங்க. இது எல்லாமே பாருங்களேன் ரொம்ப எளிமையான பொருளாக தான் இருக்கும். நம்ம எல்லார் வீட்லேயுமே இருக்கக்கூடிய பொருள் தான். அப்படி அதுவும் இல்லைன்ற பட்சத்தில் நான் சொன்ன மாரி ஒரு கிளாஸ் தண்ணி வைங்க போதும். நம்ம வீட்டுக்கு யார் வந்தாலும் அவங்களுக்கு தண்ணி மொண்டு கொடுப்போம் இல்லையா? அந்த மாரி நினச்சி பாபாவுக்கு ஒரு கிளாஸ் தண்ணி வைங்க. முடிஞ்சால் பூ இருந்தால் ஒரு பூ வச்சு, அகல் விளக்கு கூட போதும். பெரிய கிராண்டான விளக்குல தான் நீங்கள் ஏற்றணுன்லாம் கிடையாது. அகல் விளக்குல கூட எண்ணெய் ஊற்றி மனசார பாபாவை கும்பிடுங்க. அதுவே அவருக்கு போதும். பெருசா எதுவும் செய்யணுன்ற அவசியமே கிடையாது. ஓரளவுக்கு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இதில் சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. பாபாவுக்கு பெரிய பெரிய பூஜை புனஸ்காரம்லாம் தேவையே கிடையாது. நம்மளுக்கு உண்மையான பக்தி இருந்தாலே போதும். அந்த சாய்பாபாவோட பரிபூர்ணமான அருள் நம்ம எல்லாருக்குமே கிடைக்குங்க. அதே மாரி உங்களுக்கு எப்போனா ஒரு மனக்குழப்பம் ஏற்படுதா? ஒரு விஷயத்தை செய்யலாமா வேணாவான்ற சந்தேகம் ஏற்படும்போது, ஒன்றுமே கிடையாது. சாய் சச்சரிதம் புக்கை எடுங்க. அந்த புக்கை தொட்டு வணங்கி பாபாவை நினச்சிக்கிட்டு, பாபா நான் அந்த விஷயம் பண்ணலாமா வேணாவான்னு சொல்லிட்டு, நீங்கள் கேட்குற கேள்வியை வந்து கரெக்டாக நிதானமாக தெளிவாக வைங்க. உங்களுக்கான விடை கண்டிப்பாக அந்த புக்கில் இருக்குங்க. இது நான் அடித்து சத்தியம் பண்ணி சொல்லுவேன். நான் நிறைய வாட்டி கேட்டிருக்கேன். நிறைய வாட்டி எனக்கு நடந்திருக்கு. நிறைய வாட்டினா ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடிலாம் இல்லைங்க. இந்த ஒரு மாதமா தான் அந்த புக்கு என் கையிலேயே வந்தது. படிக்க ஆரம்பிச்சது. இந்த ஒரு மாதத்துக்குள்ளே எனக்கு அவ்வளோ பட்ட கேள்விகள் இருந்தது. ஏகப்பட்ட கேள்விகள். அது எல்லாத்துக்குமே என்னோடய பாபா கிளிப்பிள்ளை மாதிரி டான் டான் டான்னு பதில் சொன்னாருங்க. அந்த மாதிரி உங்களுக்கும் எதனா குழப்பம் இருந்தால் பாபாவை மனசார வேண்டிட்டு கேளுங்க. கண்டிப்பாக உங்களோட கொஷினுக்கான பதில் அந்த புக்கில் இருக்கும். அது ஒரு வாக்கியமாகவும் இருக்கும், இல்லை ஒரே ஒரு வார்த்தையாகவும் இருக்கும். பட் எதுவாக இருந்தாலும் பாபாவே நம்மளுக்கு தர பதில் தான் அதில் இருக்கும். அதே மாதிரி அவர் உங்களுக்கு என்ன பதில் சொல்கிறாரோ அதை ஃபாலோ பண்ணுங்கள். அதை மீறினீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல லெசன் பாபா எடுத்துருவார். சும்மா விளையாட்டுக்கெல்லாம் பயன்படுத்தக்கூடாதுங்க. பயபக்தியோடு அந்த சாய் சச்சரிதத்தை நீங்கள் தொடணும். உங்கள்கிட்ட பாபா சிலை இருக்கிறது கூட பெரிய விஷயம் கிடையாது. ஆனால் அந்த சச்சரிதத்தில் தான் பாபா உயிரோடு நம்ம கூட இருக்கார். அதனால் அந்த புக்கு உங்கள்கிட்ட இருந்தால் பத்திரமா பார்த்துக்கோங்க. அந்த புக்குக்கு எதனா பைண்டிங் மாதிரி போட்டு கவர் பண்ணுங்கள். இந்த ஒரு புக்கு கிழிஞ்சிடுச்சுன்னா இன்னொரு புக்கெலாம் மாற்றிடக்கூடாதுங்க. ஒரு புக் வச்சுருக்கீங்கன்னா அந்த ஒரு புக் தான் நீங்கள் கடைசி வரைக்கும் வச்சுருக்கணும். நானே இன்னும் புக்கை கவர் பண்ணலை. கூடிய சீக்கிரம் கவர் பண்ணிடுறேன் நானுமே. ஏன்னா அவ்வளோ ஒரு பொக்கிஷமான புனித நூல் அது. அது வந்து நம்ம வீட்டில் அந்த நூல் இருக்குன்னா கண்டிப்பாக அது வந்து பாபாவே விருப்பப்பட்டு வந்தால் மட்டும்தான் அந்த புக் நம்ம கையில் கிடைக்கும். கிடைக்காதவங்க வருத்தப்படாதீங்க. உங்கள் வீட்டுக்கு வர்றதுக்குன்னு ஒரு நாள் வச்சுருப்பார். அப்போ நிச்சயமாக பாபா உங்கள்கிட்டயும் வருவார். அண்ட் பொதுவான மக்களுக்கும் இந்த சமுதாயத்துக்கும் ஒரு சின்ன வேண்டுகோள் நான் வச்சுக்கிறேன். என்னென்னா, உங்களுக்கு ஒரு விஷயத்து மேலே நம்பிக்கை இல்லை, இல்லை ஒரு விஷயம் பிடிக்கல அப்படின்னா தயவு செஞ்சு ஒதுங்கிடுங்க.
தப்பே இல்லை. ஆனால் வேற ஒருத்தவங்க ஒரு விஷயத்த முழுசாக நம்புகிறாங்க, அந்த விஷயம் அவங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா அவங்க நம்பிக்கையை வந்து டிஸ்டர்ப் பண்ணுற விதமாக எந்த ஒரு கமெண்ட்ஸும் பண்ணாதீங்க. ஏன்னா ஒரு சில பேர்லாம் இந்த மாதிரி தேவையில்லாமல் பாபா மேலே நெகட்டிவிட்டி ஸ்ப்ரெட் பண்ணுறீங்க. உங்களுக்கு பிடிக்கலனா ஒதுங்கிடுங்க. மற்றவங்களோட நம்பிக்கையை வந்து டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. இந்த கடவுள் வந்து வட மாநில கடவுள், இந்த கடவுள் வந்து நம்ம ஊர் கடவுள் அப்படிலாம் கிடையாது. கடவுள் அப்படின்றவர் எல்லாருக்கும் பொதுவானவர். அவர் யார் வேணாலும் கும்பிடலாம், யார் வேணாலும் அவரை சேவிக்கலாம். அதுக்கு கடவுள் பர்மிஷன் கொடுத்தா மட்டும் போதும். நீங்கள் பர்மிஷன் கொடுக்கணுன்ற அவசியம் கிடையாது. பாபா வந்து மனுஷனாக பிறந்தார், அவர் எப்படி கடவுளாக இருப்பார்? இதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லாத விஷயம். அவர் யார், அவரோட மகிமை என்னன்னு உணர்ந்த எங்களுக்கு தெரியும். அதனால் உங்களுக்கு பிடிக்கலன்னா ஒதுங்கிடுங்க. உங்களுக்கெல்லாம் வந்து படத்தில் வரா மாதிரி அப்படியே வானத்துலேருந்து ஸ்வைங்குன்னு இறங்கி வந்து ஒரு காட்சி கொடுத்தா தான் கடவுள். உங்களோட எண்ணம் எப்படியோ அது அப்படியே இருக்கட்டும். நான் அதை வந்து எதுவும் மாற்ற விரும்பலை. ஒரு நாள் நீங்களே வந்து அவரை தேடி போவீங்க. அவர் வந்து உங்களை வர வைப்பார். ஏன்னா பெரும்பாலான சாய் டிவோட்டீஸ் பார்த்தீங்கன்னா பாபாவை பற்றி தப்பாக பேசினவங்க தான். பட் அவங்க லைஃப்பில் எதிர்பாராத விதமாக பாபா வந்து அவரை தேடி வர வச்சுருப்பார். மேபி நீங்களுமே நாளைக்கு வந்து எங்களெல்லாம் விட ஒரு பெரிய பாபா பக்தராகிறதுக்குமே நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் எல்லாருமே வந்து அன்பாக இருப்போம், சந்தோஷமாக இருப்போம். எல்லா சாமியுமே ஒன்று தான். சாமிக்கு நடுவில் எந்த ஒரு ஜாதி மதம் இதெல்லாம் வந்து கொண்டு வராதீங்க. சாய் டிவோட்டீஸ் உங்கள் எல்லாருக்குமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இனி வேறு ஒரு நல்ல வீடியோவில் பாபா சம்மந்தப்பட்ட வீடியோலாம் நம்ம மீட் பண்ணலாம். ஸ்ரீ சச்சிதானந்த சத்குரு சாய்நாத் மகாராஜ் கி ஜெய். ஓம் சாய்ராம், ஓம் சாய்ராம், ஓம் சாய்ராம்.